பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லது இல்லை பொருள். நூல்காஞ்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இருக்க காலகட்டத்தில் எல்லோரும் மன நெருக்கடிகள் இருக்கிறார்கள். அதனால் நகைச்சுவை என்பது எல்லோருக்கும் வேண்டுவதாக இருக்கிறது. முல்லாவும் புல்லாவும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை பற்றி ஒன்று சொல்ல போகிறேன். ஒரு சமயம் முல்லாவிற்கு கண் பார்வை மிக தெளிவில்லாமல் இருந்திருக்கிறது. அவர் வைத்தியரை பார்ப்பதற்காக சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு வைத்தியர் வரவில்லை. காலதாமதம் ஆகி கொண்டிருக்கிறது. இருந்து பார்க்கிறார். உடனே கீழே அமர்ந்து கொண்டு காலை நீட்டிக்கொண்டு தனது தலையில் உள்ள குல்லாவை பாதங்களில் மாட்டி விடுகிறார். அதன் பின்னரும் வைத்தியர் வரவில்லை. சிறிது காலதாமதத்திற்கு பின்னர் ஒரு 15 நிமிடங்களுக்கு பின்னால் வைத்தியர் வருகிறார். வரும்பொழுது அவர் கேட்கிறார், யாருக்கு வைத்தியம் பார்க்க வேணும், உங்களுக்கா உங்க பையனுக்கான்னு கேட்கிறார். எனக்கும் இல்லை, என் பையனுக்கும் இல்லை, உங்களுக்கு தான் வைத்தியம் பார்க்கணும்னு அவருக்கு முல்லா கரெக்ட் போயிட்டார். ஏன்னா முல்லா கழட்டி வச்சிருந்த குல்லாவை அவர் சிறுவனா நினைச்சிட்டார் வைத்தியர். அதனால அவர் எந்திரிச்சு போயிட்டார். அப்புறம் அந்த கண்ணா உங்களுக்கு தெரியும். அந்த கண்ணா பார்வை இழந்தவர் என்பது பொருள். நான் விளக்க வேண்டியது இல்லை. ஒரு சமயம் பக்கத்தில் இருப்பவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாலை குடித்ததனால் இந்த குழந்தை இறந்து விட்டது என்று சொல்கிறார்கள். அது அந்த அந்தகருக்கு தெரிகிறது, கேட்கிறது. பாலை குடித்ததுனாலே இறந்து போகுது இந்த குழந்தை. பாலுன்னா எப்படி இருக்கும்? பாலுன்னா வெள்ளையா இருக்கும். வெள்ளைனா எப்படி இருக்கும்? வெள்ளைனா கொக்கு மாதிரி இருக்கும். கொக்குன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க தெரியல. பக்கத்துல இருக்கவங்க கொக்கு நாய் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. உடனே அவர் அந்த சொல்றாரு, தடை பார்த்து, இவ்வளவு பெரிய இதை பிடிச்சா குழந்தை இறக்காம என்ன செய்யும்? சரி, அடுத்து ஒரு பாடல். ஓலை குடிசையிலே ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டம்தான் என்னம்மா. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டம்தான் என்னம்மா. துண்டு ஒன்று திண்ணையிலே உட்கார்ந்து பேசலாமே, துண்டு பண்ணையிலே துடிக்காம இருக்கலாமோ. நண்டு நாரையும் தான் நம்மளோட உணவாச்சு, உண்டு ஊரையைக்கு முத்தமரை உணர வேணும். ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டம்தான் என்னம்மா. காடுகரை கண்டு வந்து கஞ்சி பானை ஏந்திக்கிட்டு தற்கருவா தூக்கிக்கிட்டு கழனி பக்கம் போறவளே கண்ணம்மா. காலை முதல் மாலை வரை களைப்பின்றி உழைப்பவளே கண்ணம்மா. அந்தி முதல் சந்தி வரை சளைப்பின்றி உழைப்பவளே கண்ணம்மா. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டம்தான் என்னம்மா. ஆடு மாட்டை பார்க்க வேணும் அத்தனையும் சேர்க்க வேணும், ஆடு மாட்டை பார்க்க வேணும் அத்தனையும் சேர்க்க வேணும், கோழி குஞ்சை காக்க வேணும் கொக்கரிப்பை அடக்க வேணும். ஆடு மாட்டை பார்க்க வேணும் அத்தனையும் சேர்க்க வேணும், கோழி குஞ்சை காக்க வேணும் கொக்கரிப்பை அடக்க வேணும். கணக்கு நோட்டு வாங்க வேணும் காசு நீங்க தர வேணும், மூத்த பொண்ணு முனங்கை கண்டாய் முத்தம்மா. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே ஒரு காளை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டம்தான் என்னம்மா. முல்லையுதல் விரிக்கும் முத்துச்சேரம் ஜெரிக்கும், தத்தி தத்தி தாவி வரும் தங்க தமிழ் பேசி வரும், சுத்தி சுத்தி ஓடி வரும் சுந்தரமாய் பாடி வரும். மழலை முகம் காணும் போது மனக்கவலை மறைஞ்சு போச்சு, கள்ளமில்லா உள்ளமாச்சு கவலை எல்லாம் மறந்தாச்சு. ஓலை குடிசையிலே காளை கருக்களிலே
ஒரு காலை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கசந்தான் என்னம்மா. கள்ளமில்ல சாதிதனா எல்லோருமே ஜஞ்சளந்தான் தந்தாங்க, பாவிமான பதறுவே பம்பரமாய் சுழலுதே. சாதிதனம் எல்லோருமே சஞ்சளந்தான் சந்தாங்க, பாவிமானம் பதறுதே பம்பரமாய் சுழலுதே. பட்டினியும் பசியும் தான் எங்க ஜாதி, படைத்தவன் படைத்துட்டான் என்ன நீதி. சட்டினியும் சாம்பாரும் சத்தியமா பார்த்ததில்ல, பட்டினியும் இத்தினியும் பாதை மாறி போனதில்ல. உல்லாசம் ஊர்கோலம் உற்றவங்க உணர்ந்ததில்ல, சல்லாபம் சரசந்தான் சந்தியிலானா விரசந்தான், சல்லாபம் சரசந்தான் சந்தியிலானா விரசந்தான். ஓலை கொடு செடியிலே காலை கருக்களிலே ஒரு காலை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா. ஏழை மன ஏங்கலாச்சு எல்லாத்துக்கும் வாடலாச்சு, வலுத்தவங்க ஓங்கலாச்சு வலிப்பதுமே கூடலாச்சு. முந்தானையில் முடிஞ்சு வச்சா முந்தானையில் முடிஞ்சு வச்சா, முக்கா துட்ட 3 தரம் முக்கான முந்தானையில் முடிச்சு வச்சா. கையில தான் காத்திருக்கேன் கையில தான் காத்திருக்கேன், நம்பி கையில தான் காத்திருக்கேன் கண்மலர புத்திருக்கேன். ஓலை குடி செய்யிலே காலை கருக்களிலே ஒரு காலை கருக்களிலே கண் விழித்த கண்ணம்மா கஷ்டந்தான் என்னம்மா, கஷ்டம்தான் என்னம்மா. இன்னும் வேற அனைவருக்கும் நன்றி. என் நூல் காட்சி அன்பர்களுக்கு கோவை உறவாலயம் ராஜரத்தினம் உங்களுக்கு மட்டும் உறவாடி மகிழ்கின்றேன். இப்பொழுது திருவள்ளுவரும் கூட அழகாக சொல்லுவாருங்க. திருவள்ளுவர் அழகாக சொல்வார், செயற்பாளரும் மரணை ஒருவருக்கு உயர்ப்பானதும் மொழி. ஐயா, நீங்க ஒவ்வொரு மனிதர்களுக்கும் நம்ம செயல் செய்யும் போதெல்லாம், அதாவது நமக்கு பாராட்டும் கிடைக்கி, குறை சொல்ல நிறைய நண்பர்களும் இருப்பாங்க. அது குறை சொல்வதற்கும் ஆளுக்கு கிடைப்பாங்க. குறை சொல்லும் உறவுகள் உண்டு, குறை சொல்லும் நட்புகள் உண்டு. ஏன் உலகமே படி சொல்லும். இதைத்தான் நம்ம செயல் சொல்லுது. ஆனா இந்த படி இருந்து எப்படி மாற்றிக்கொள்வது? அதுக்காக தான் எப்படி மாற்றாருன்னா, நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏது, நடந்ததையே நினைத்திருந்தால் நெஞ்சில் அமைதி இல்லை, நடந்த கதை முடிந்து விட்டால் துயரம் எதுவும் இல்லை, பாதையெல்லாம் மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுதலை ஏற்றுக்கொள்ள. அந்த மாறுதலை எப்படி ஏற்றுக்கொள்வது என்று இந்த திறம் சொல்லிக் கொடுக்கிறது. ஐயா, வாழ்க்கையில நான் ஒரு தடவை அப்படிதான் ஒரு சின்ன விஷயம், என்னோட சொந்தக்காரருடைய விஷயத்தை கொண்டு என் பேர்ல அந்த சொத்துக்களை எழுதி வச்சுட்டாங்க. ஆனா திருப்பி கொடுக்கும் போது எனக்கு மிகப்பெரிய நஷ்டத்தையே உருவாக்கிட்டாங்க. ஏன்னா என்னுடைய சொத்தை சேர்ந்தே போயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு பழியை அவங்க ஏன் அப்படி செஞ்சாங்க அப்படின்னு வருத்தப்படுவதை விட, இவர்களுடைய பண்பை நான் அழகாக அறிந்து கொள்ள முடிந்தது. இதுவரைக்கும் நட்புகளாக பழகினவர்கள் எப்படி நம்மை நடுத்தருள் நிறுத்துகிறார்கள் என்கின்ற பண்பு எனக்கு கிடைத்தது. அதை முதல்ல முடிவு பண்ணிக்கணும். அப்போ தீமை செய்வர்களை, ஏன் என்றால் அவர்களை சரியான நேரத்தில் காட்டி கொடுக்கிறது. காட்டி கொடுக்கும்போது நான் அவர்களிலிருந்து விலகி நின்று எப்படி பழகுவது என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. தெரிந்து கொள்ளணும். இதுதான் நல்ல விஷயம். இப்படி என்ன சொல்லலாம், ஆணவம் வந்துட்டுற இப்போ நமக்கு அவன் என்ன சொல்லுவானா, இன்னைக்கு அந்த பையன் நம்மகிட்ட பொறுப்பு இல்லைப்பா, அவன் ஆணவக்காரப்பா அப்படின்னு சொல்லுவான். ஆனா ஆணவம் எந்த வகையில் நமக்கு ஆணவம் அப்படின்னு அவன் கணிச்சு போட்டா அப்படிங்கிற நாம் தெரிஞ்சுக்கணும். இது நாம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா அந்த விஷயத்துல பெருமை இருக்கும். ஆனா அந்த பெருமையை சிறுமையா சொல்லி அவன் ஆணவக்காரன்னு சொல்லுவான். இப்ப அவன் மனதுல எப்படி இது ஆணவப்பட்டுட்டு அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால், அவங்க நம்ம கிட்ட அந்த பொருளை ஒரு கண்டிஷனோட நம்ம திருப்பி கொடுப்போம். அவனோட சொத்துக்களை கண்டிஷனோட திருப்பி கொடுக்கும்போது அந்த கண்டிஷன் போட்டது அவனுக்கு பிடிக்கல, அதனால ஆணவக்காரங்கிறான். அப்போ ஆணவம் வலித்த நனவு விட்டோர். அப்போ நம்ம திருப்பி கொடுத்துட்டோம், நம்ம நல்லா தான் செஞ்சிருக்கோம். ஆனா இதுல என்ன காரணம், அவங்களுடைய ஆசைகளை மட்டுமே பூர்த்தி பண்ணிட்டு போவாங்க. நாம நடுத்தரம் நின்னாலும் பரவாயில்ல அப்படிம்பாங்க. அதனால காணிய விந்துநாத சகலவாதி அப்படிங்கிறார். கடைசியில என்ன சொல்றாருன்னா, ஆணவம் ஆதி அடைந்தவருண்டா. ஏன்னா அவனுக்கு பொறுத்த வரைக்கும் அவனோட ஆசைகள் நிறைவேறணும். அப்படி ஆணவக்காரர்கிட்ட பழகும் போது நாம் மிக மிக ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்களுக்கு கொடுக்கும் போது
நம்முடைய சொத்துக்களை சேர்த்து கொடுத்தாலும் பரவாயில்ல, நாம என்ன பண்ணணும், நாம நல்லவன்னு பேர் எடுக்கணும். அப்படித்தான் எங்களுடைய சொத்துக்களை விட்டு கொடுத்து இந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்க வேண்டி வந்துச்சு. இப்படித்தான் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு மிகப்பெரிய உதவி செய்து, அந்த பண உதவி, மருத்துவ உதவி செய்து, கடைசியில எதுவுமே செய்ய முடியாம நான் தட்டு தடுமாறி போது நம்ம மேல பழிதான் வந்துச்சு. அந்த பழியை பத்தி கவலைப்படாம நான் கௌரவமா அம்மாவுக்கு, எங்க அம்மாவை ஒருத்தரை காப்பாத்தணும் மாதிரி நானும் அவங்களை காப்பாத்தினேன். அப்படி காப்பாற்றும் போது எனக்கு கிடைச்ச அதுதான் சந்தோஷம் என்று நான் முடிவெடுத்த போது நான் எல்லா உறவுகளுக்கு முன்னாலும் நான் வியந்து நின்றேன். அப்படி வியறுவதுதான் நல்ல நெறி என்று சொல்லுகிறது. இதுதான் என்ன சொல்ல, ஆணவம் வந்துவிட்ட வலித்தனம் ஒட்டுவோர். ஐயா, அவன் எனக்கு ஆணவக்காரன்னு சொல்றான், ஆனா எனக்கு நல்லதான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு என் மனசுக்கு படுது. அப்போ காணிய விந்தினாது. ஏன்னா அவனுக்கு அவன் குடும்பம், அவனுடைய விஷயம், அந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை அப்படிங்கிறது எல்லாருக்கும் இருக்கு. அந்த ஆசையில நின்னதை நம்ம மேல படி சொல்றான், அவ்வளவுதான் நண்பர். ஆணவம் மாதிரி அடைந்துடுறான். அப்ப அவன் என்னை ஆணவக்காரன், ஆனா ஆணவம் அவனுக்கு தான். அப்படி இருக்கும்போது நாம் என்ன பண்ணோம்னா, நம்முடைய விட்டு கொடுக்கும் மனப்பான்மையினால் நாம் என்ன பண்ணோம், இல்லப்பா நீ எடுத்துட்டே போ, எனக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நான் கொடுத்த உதவியை திருப்பி நீ கொடுக்காட்டியும் பரவாயில்ல, என் ஒரு தாயை நான் காப்பாற்றினேன், உன் தாயை என் தாயாக நினைத்து நான் காப்பாற்றினேன், அப்படி காப்பாத்தின அந்த நன்மை எனக்கு போதும் என்று நான் விடைவிட்டு கொண்டேன். எனக்கு பொருளாதார நஷ்டம்தான், இல்லை என்றாலும் கூட அந்த தாயை காப்பாற்றின நன்றி உணர்ச்சியோடு அந்த நட்புகளிலிருந்து விலகிக் கொள்வது நல்ல வழி என்று சொல்லுகிறது திருமந்திரம். அப்படி செய்வதுதான் நன்மை என சொல்வதனால் சொல்றேன். எப்பொழுதும் பகை என்பது ஒருத்தருக்கு கூடவே கூடாது. ஏன்னா பகைவர்கள் தான் நம்மை வழிகாட்டுகிறார்கள் என்று முடிவெடுங்கள். ஏன்னா கூட நம்மை பாராட்டுவர்கள் நமக்கு நம்முடைய பலவீனங்களை சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த பகையானவர்கள் நம்முடைய பலவீனங்களை சுட்டி காட்டுவார்கள். அதற்கு தக்கவாறு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன சொல்றேன்னா, இதைத்தான் சொல்கிறார். அதாவது நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடந்ததே நினைத்திருந்த நெஞ்சில் அமைதி, நடந்த கதை முடிந்து விட்டால் துயரம், முடிஞ்சுட்டா பரவாயில்ல, முடிச்சிடணும் அதைய. ஆனா மாறுதலை ஏற்றுக்கொள்ள, நாம் மாறுதலை ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். இப்ப மாறுதலை மனசார வழியை மாறுதலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு சந்தோஷமும் அமைதியும் கிட்டும். அந்த அமைதியும் கிட்டும் போதுதான் நாம் உயர முடியும் என்பது என்று சொல்லுதான் இந்த திருமந்திரம் என சொல்லி நன்றியுடன் விடைகிறேன். நன்றி, வணக்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தால் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, காற்றில் மிதக்கும் ஒளிகளிலே, கடலில் தவழும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான் அறிவேன், தன் என்னை தானே அவன் அறிவான். இறைவன் இருப்பதை நான் அறிவேன், என்னை தானே அவன் அறிவான். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. தவழும் நிலவாம் தங்கரதம், தாரகை பதித்த மணிமகுடம், குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். குயில்கள் பாடும் கலைக்கூடம் கொண்டது எனது அரசாங்கம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை மனமே என் கோவில், அவளே என்றும் என் தெய்வம். அன்னை மனமே என் கோயில், அவள்தான் என்றும் என் தெய்வம். உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. ஒரு பாடல். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார்.
கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மண் குடிசை வாசல் என்றால் தென்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் வர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். ஊருக்காக கொடுத்தார். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. பலர் வாழ வாழ சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. அதுக்கடுத்த வரி மறந்துட்டேங்க. மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். சிலர் சொல்லப்ப எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திடுவோம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். வாய்ப்பு தந்த நூற்காட்சி அன்புள்ளங்களுக்கு மற்றும் அன்பில் சோமர்களுக்கு